ஏய் நீங்களா? நீங்களும் பஸ்ல தான் வர போறீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே இல்ல பரவாயில்ல உட்காருங்க. Thank you. அப்போ உங்க காரு மாமா மாமாய் என்னடா ஏசி பஸ்ல போறதை விட்டு இப்படி சப்பா பஸ்ல போறியா மாமா? டவர் ஈவினிங் ஃளைட்ல போய்க்கலாம், பேசாம கீழே இறங்கி போ. இது பாரு, இது வரைக்கும் நீ பண்ண நியூசன்ஸ் போதும், கிளம்பு. ஒக்க மொக்க மாமாய், நீ இப்ப எதுக்கு பஸ்ல போறன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்ஜாய், நாங்க இங்க என்ஜாய். அச்சா போ. நீ இப்ப என்ன மாதிரி ஆயிட்ட பாத்தியா? ஜின் ஜின் ஜிலேகிடி. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறீங்களா? இந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்ப முடியும்? பாரு. பாவங்க மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவன் பண்ண வேலைக்கு நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன். என்னங்க, அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இப்ப அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து லவ்ங்கறான். லவ்வாமா லவ். லவ் பண்றதுக்கு 2 days வேணாங்க, ஒரு லுக் போதும். I don't believe in love. எனக்கு லவ்ங்கற வார்த்தையே பிடிக்காது. I hate it. You know, it is very difficult to define love, but very easy to fall in love. கண்டுபிடிக்கலாம், அப்புறம் எப்படிங்க அது காதலாகும்? ஆக்சுவலா லவ்ங்கற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம் தெரியுமா? Have sexual attachment or passion partner இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் லவ்ங்கற பேர்ல சில பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவளை எதுக்கு நீங்க நானும் இப்பதான் மீட் பண்றோம், கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். இத மட்டுமே வச்சு நமக்குள்ள லவ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. Just we are friends. You are really great மதன். ஒரு பொண்ண பார்த்துட்டா போதும் லவ்னு பின்னாடி சுத்துற பசங்கள பத்தியும், லவ் பண்ணலனா பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்துற பசங்கள பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல உங்கள மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கறேன். I really appreciate you மதன். Thank you. புது ஸ்டைல்ல சார் பால் போட்ட உடனே நம்ம மேடம் க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. சவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நீ தினமும் லிப்ஸ்டிக் பூசிக்கிற. அதனால உதடு தேய்தே தவிர பாஸ் மயங்க மாட்டேங்கிறாரு. ஏன் மயங்க மாட்டாரு? இன்னைக்கு எப்படியாவது மதன ஐ லவ் யூ ரோசின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ரோசி. மதனுக்கு லவ்னா பிடிக்காது, அதனால உங்கள்கிட்ட மயங்க மாட்டாரு. அதனால நான் சொல்ற மாதிரி உன் மேல ஆசைப்படுற என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை லவ் பண்ணு. எனக்கு தேவையானவன் ஜென்டில்மேன் இல்ல, ரிச் மேன். ஏதாவது பண்ணி மதன என் பக்கம் வர வைப்பேன் பாரு. அவனை லவ்ல விழ வைக்கிறதுக்குள்ள நீ எங்கேயாவது விழுந்து தொலைச்சிருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. Please come. Good morning. ஐயோ பாஸ் வந்துட்டாரு. Good morning. Wow. Good morning sir. Good morning. Hi. Hi Madan. Hi. How was your Goa trip? Oh great. By the by, she's Miss Archana. Hi. இன்னையில இருந்து நம்ம டிசைனிங் செக்ஷனுக்கு கிரியேட்டிவ் ஹெட். Hi, I am Funny. Funny? Funny Khan, manager of this office. He's very funny guy. அவ ஹெட்னா அப்பனா? டெய்லு பாஸ் நீ லவ்ல விழ வைக்க போறேன்னு சொன்னேன். ஆனா ஓம் பிளேஸ்ல பாஸ் இன்னொரு அள வச்சிட்டாரு. Shut up. Thank you. Same to you. அர்ச்சனா, நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? So nice. உங்க ஆபீஸ் பாக்கும்போது உங்க டேஸ்ட் என்னன்னு தெரியும். Oh, thank you. You go to your seat. Thank you. Hello. மிஸ்டர் மதன், டிசைன்ஸ் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? முடிஞ்சதா இல்லையா? என்ன சார், ஒர்க் எப்போ முடிஞ்சது? அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே?
ஓகே, இன்னைக்கு தான் நான் கோவால இருந்து வந்தேன். மிஸ்டேக் எங்க இருக்குன்னு பார்த்து நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, சாரி ஃபார் த ட்ரபிள். பன்ராஜ், கமிங் சார். பாஸ் கூப்பிட்டாரு, வா. கூப்பிட்டாரா? எதுக்கு? போனா தானே தெரியும். ஆர்எஸ் பிரதர் போட்டோ செக்ஷன் ஏன் செய்யல? சார் அது போட்டோ செஷன் பண்ண சொல்லி காமராஜ் கிட்ட நாங்க எப்பயோ சொல்லியாச்சு. அவர் அதை பத்தி கவலைப்படாம உங்க கூட கோவா வந்துட்டாரு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹாய் ரோசி. என்னடா நான் இன்னும் ஊருக்கு வரலன்னு வரி பண்றியா? எம்டி ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷனை என்ன செஞ்சோன்னு கேக்குறாரு. வெல்கம் டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்கொயரி கவுண்டர். இஃப் யூ வாண்ட் டு कंटिन्यू इन इंग्लिश प्रेस 1. हिंदी में घोषणा के लिए 2 नंबर दबाइए. தமிழ்ல மேட்டர் அறியோ 3ஆம் நம்பரா முக்குங்கோ. முடிஞ்சா இதுக்கப்புறம் காலே பண்ணாதீங்க. என்ன சொன்னா? அவன் சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கான். வாஸ்ட் ஃபெலோ. நல்ல லிப்ஸ்டிக் பூசிக்கிறது, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் வேலையில காட்டுறது இல்ல. சின்ன சின்ன விஷயத்தை கூட கவலைப்படாம நீங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றது தவிர 100% வேற எதுவுமே செய்யறது இல்ல சார். ஐ அம் சில்லி பேச்சுலர் சார். நான் சொன்னது ரோசிய. அவங்க நீங்க சொன்னாலும் செய்யறது இல்ல சார். பாய மூடு. உங்களுக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. எஸ் சார். அர்ஜென்ட்டா போட்டோ செஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அந்த பொண்ணு ஆபீஸ்ல கால் எடுத்து வச்சுது, உன் சீட்டு கடியில பாம்பு வெடிச்சிடுச்சு. இப்ப புரியுதோ? ஓவர் ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டு போனா ஓவர்டேக் பண்றவன் அடிச்சு தூக்கிடுவான். டேய், எப்போ வர போற தீபாவளிக்கு இப்பவே துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு. சரியான காமெடி டாது. பிரதர், பத்தி பிடிக்குதா? இது துப்பாக்கி இல்லடா, லைட்டர் போலக்குதுடா. உங்க ஊர்ல இத லைட்டர்னு சொல்லுவாங்களா? அப்போ இது லைட்டர் இல்லையா? பொம்மை துப்பாக்கியா? பொம்மை துப்பாக்கிடா. பொம்மை துப்பாக்கிடா. பொம்மையா ஒரிஜினலான்னு புரிஞ்சது இல்ல? பாரதி. வாங்க கேர்ள்ஸ், ரொம்ப முக்கியமான ஆடுக்காக தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே சார், நீங்க ஒரு மாடல் தானே கேட்டீங்க. நான் 4 சூப்பர் ஹைடெக் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எப்படி சார் இருக்காங்க? மிஸ்டர் ஃபன்னி. எஸ் சார். உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? ஓ இருக்கே. என்னத்த இருக்கு? நமக்கு தேவை லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க பொண்ணு இல்ல. ட்ரெடிஷனலா இருக்கிற பொண்ணு தான் தேவை. அது இல்ல சார். நீங்க எதிர்பார்க்கிற மாடல் வேணும்னா இப்ப கஷ்டம் சார். சிட்டில 6 ஃபேஷன் ஷோ நடக்குது. எல்லா மாடல்ஸும் அங்க பிஸியா இருக்காங்க. எனிவே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். யூ கேன் கோ. என்ன மன்னிச்சிடுங்க சார். அச்சனா, if you don't mind, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? யா. நீ ஏன் மாடலா ட்ரை பண்ணக்கூடாது? நானா? I'm not a model, Madan. I'm just a designer. I know. ஆனா நான் ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கிற தமிழ் கலாச்சாரம் உங்ககிட்ட இருக்கு. நான் பண்ணிருக்கிற டிசைனுக்கு நீ மாடலா இருந்தீனா அது கம்பெனிக்கு பிளஸ்ஸா இருக்கும். நோ டைம் ஃபார் அஸ். இது என் மான பிரச்சனை. ப்ளீஸ் அர்ச்சனா. ப்ளீஸ். ஓகே மதன், you're my boss. Just order me. நமக்கு நிஜமா பிளஸ்ஸா இருக்கும்னா கண்டிப்பா செய்றேன். Thank you அர்ச்சனா. Okay, 5 minutes. I'll just change it. Okay. Beautiful. Thanks, Madan. கொடைவிலடி ரொம்ப அழகா இருக்கு. Very nice. Come, let's start. Yeah.
எக்ஸலண்ட். அப்படியே தமிழ் கல்ச்சர் தாண்டவம் ஆடுற மாதிரி எங்க ஆர்எஸ் பிரதர்ஸ்க்கு என்ன மாதிரி டிசைன் தேவையோ அதே மாதிரி எடுத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மதன். தேங்க்யூ சார். ஆனா இந்த பெருமையெல்லாம் அர்ச்சனாக்கு தான். எப்பவும் தனியா வர்ற நீங்க இந்த தடவை ஒரு மாடலை கூட கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன், she must be someone very special to you. நோ சார், ஷீ இஸ் நாட் a மாடல். என் கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கா. எனக்காக தான் மாடலா இருந்தா. You are a very lucky person. மதன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. Your taste is excellent. Thank you, சரி, sir. நான் கிளம்புறேன். ஓகே சார். சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. வரமா? ஓகே சார். ஏய், என்ன சொன்னாரு? அர்ச்சனா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? கோவால மீட் பண்ணப்போ அழகு பிடிச்சிருந்தது. ஃபேஷன் ஷோல உன் கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தது. என் கம்பெனியில சேர்ந்தப்போ நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ அர்ச்சனா. ஐ லவ் யூ so much. மதன், உங்க வாயில இருந்த அந்த வார்த்தை லவ் லவர்ஸ்லாம் வேஸ்ட்னு சொன்னீங்க. அதெல்லாம் பிசிக்கல் அட்ராக்ஷன் சொன்னீங்களே. அப்போ உங்களுக்குள்ள இருந்த இந்த குவாலிட்டிஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதன். ஹலோ மதன். ஹலோ, என்னாச்சு? இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லல மதன். என்னாச்சு சொல்லுங்க. அப்புறமா சொல்றப்பா. Mama, happy birthday. Many happy returns of the day. தேங்க்ஸ் ரா. தேங்க் யூ வெரி மச். மாமா, என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன தவிர யாரா இருக்கா? கோவால பார்த்தவளே டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியா? அது இல்ல மாமா. தேங்க் யூ. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். Look, she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. ஓகே, so sweet. இன்டர்நேஷனல் மாடல் என்கிட்ட கதவடுறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். எப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனை பார்த்துதான் அவ உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க. ஏய், இது லவ் இல்லடா, ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா அனுப்பி வை. மாமா, வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைட் கம்பா இருக்கும். அது வேறு, இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்? எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா? லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா? இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க. உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு? அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல, ஜேம்ஸ். சாரி, மிஸ்டர் ஜேம்ஸ். யா, அந்த பொண்ணு பார்த்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுவும் இங்க. அப்போ என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டார்லிங் ஓடி போயிட்டாளா? ஹலோ, ஏன் சன்னை பார்த்து லுக் கூடுறீங்க? சேம் ஃபீலிங் அங்கேயே இருக்கா? ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா பிரதர், இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு, நம்மள மாதிரி. டேக் இட் ஈஸி. ஜஸ்ட் a minute. 1 minute. Excuse me. Smile please.
ட்ரெஸ் எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. என்னத்துக்கு வச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு பப்ளிசிட்டி? இந்த ஸ்டுடியோல நான் ஒர்க்கரு பேர் வீர்ராஜ். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வை. சரி போட்டுடலாம். பேர் என்ன? ஜேம்ஸ். இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேனே. வேலையில நீ பார்த்தாலும் இந்த போட்டோல இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, இந்த ஊர் தான் எனக்கு புதுசு. புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பான். அடிச்சு நான் அவுட் பண்ணு. டேய், நோ கன்ஃபியூஷன், ஸ்ட்ரைட்டா சொல்லு. ஹூ இஸ் ஹி? ஜோக் அடிச்சதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம்? ஜோக்கனா கொஞ்சம் கூட பிடிக்காதடா. கம் ஆன், டெல் மீ, ஹூ இஸ் ஹி? யார் சொல்லு. அது வந்து இவரோட பேரு ஜே ஸ்ரீனிவாசன். சினிமால சான்ஸுக்காக அலைஞ்சு அது கிடைக்காததுனால பிழைக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவை வச்சுட்டாரு. ஆனா நடிப்பு மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையாம இருக்க ஒரு புது வலையை எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. நடிகனுக்கு நடிப்பு தான் முக்கியம், சினிமா முக்கியம் இல்லன்னு முடிவெடுத்து வாழ்க்கை நடிகராயிட்டாரு. இது வாழ்க்கையிலே நடிப்பானா? அவனும் மிஸ்டர் ஜேம்ஸ் அவருக்கு விகு வச்சுட்டா போதும், அது கேரக்டர்னு மறந்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் விக எடுத்துட்டீங்கன்னா நார்மல் மனுஷன் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த பூமியில என்ன விட பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க போட்டுருக்கு. அதெல்லாம் போட்டு சீக்கிரம் பிரிண்ட் போட்டு போய் சொல்றேன். அட்வான்ஸ் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. நான் புள்ள குட்டிக்கார பழக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா பணம் ஆக்டிங்னு சொல்றீங்க? காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது. டேய், விக் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். எடா விக்க. நானும் இது ஒண்ணு. ராஜு, சொல்லுங்க. என்னத்துக்குடா காலையில கடவாசல் இத்தனை பேரு? நீங்க தானே இவ்வளவு நேரம் கூட்டுனீங்க. அடிச்சு வாய மூடு. காலையில கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரதுக்குள்ள ஸ்டுடியோவையே இழுத்து மூடிடுவோம் போல இருக்கு. அங்க ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. அது சினிமா ஸ்டுடியோ, இது போட்டோ ஸ்டுடியோ. எதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு கேவலம். ராஜேஷ், இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பி வை. Naughty. You are too haughty. காமு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது. No way. காமு, நம்ம கல்யாணம் எப்போ காமு? அது தெரிஞ்சா நான் ஏன் சும்மா உட்கார்ந்திருக்கேன்? நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டம். இன் பிட்வீன்ல உங்க மாமா எதுக்கு? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை என் பேரண்ட்ஸுக்கு என் மேல இல்ல. அதுக்கு தான் என் வாழ்க்கையை தூக்கி என் மாமக்கார கையில கொடுத்துட்டாங்க. அவர் ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சுத்தம். நீ டென்ஷன் ஆகாத பேபி. இன்னைக்கு அந்த மாமனோட பர்த்டேல, அதனால சந்தோஷத்துல இருப்பான். இத சாக்கா வச்சு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து அப்ப நம்ம லவ் டாபிக்க ஓபன் பண்றேன். ஹலோ. ஓய் மாமா. டேய், உனக்கு எதுடா செல்போன்? அங்கிருந்து மெதுவா பேசு, எனக்கு கேக்குது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, அதனால கிராண்ட் பார்ட்டி கொடுக்க போறேன். ஐம் சாரிடா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட மீட்டிங்ல இருக்கேன். வர முடியாது. போன வை. என் மாமங்கார அர்ச்சனா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு? என் பேரண்ட்ஸ் மாதிரி எப்போ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் கூட இருக்கிறதுக்கு. நான் சொல்லாமலே என் பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு நீ ட்ரீட் கொடுக்கறது எனக்கு த்ரில்லிங்கா இருக்கு. இட்ஸ் மை ப்ளஷர் மதன். கேக் ரெடியா? 2 minutes ரெடி ஆயிடு மேடம். Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. வந்து உட்கார்ந்து புடி போட்டுக்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு இது என்ன புடுங்குற மாதிரி இருக்காடா? அப்ப இது பேர் என்னவா? இப்படி புடுங்குறதுல தான் என் வாழ்க்கை என்னன்னு தெரிய போகுது. அது அப்படியே இப்ப நீ ஏன் நல்லா பாரு. Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. இதாட்ட எத்தனை தடவை புடுங்கினாலும் என் ஒய்ஃப் என்ன லவ்ஸ் மீ நாட்னே வருது. ஐயோ, ஏன்டா ஒரே டே சிரிக்கிற? உங்களை தானே இருக்கு. புடுங்கி போடுறத திருப்பி போட்டீங்கன்னா உன லவ் பண்றதா தான் வரும். அட்லீஸ்ட் மனதுட்டு கிடைக்கும்ல. இந்த ரியாக்ஷன் இருக்கு. உன்னை பெரிய இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறல்ல? இல்லையா பின்ன? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது ஒரிஜினலுங்கிறது தெரியும். ஓ ஊர் ஏர்வாடைங்கிறது வாட் எ கெஸ். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. ஓ முகரக்கட்டையில தெரியும். பைத்தியக்கார பயல என்னமா பெரிய கேள்வி கேட்டானா நான் பதில் சொல்றேன். எல்லாம் என் நேரம். அர்ச்சனா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா பர்த்டேவை கொண்டாடுறேன். வாட் மதன், நான் தான் கூட இருக்கேன்ல. Of course. நாங்க ரெகுலரா இங்க தான் வருவோம். நாங்க தான் கிங். என் பவரை உனக்கு காட்டுறேன் வா. வா இப்படி உட்காரு. இங்க நான் சொல்றது தான் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் பாருங்க.
இங்க உனக்கு எல்லாரையும் தெரியும்ல? இவன் ஒருத்தனை தெரியாது. நியூ அப்பாயின்மெண்ட் போல இருக்கு. வா போலாம். ஃபர்ஸ்ட் ஃபெலோ. Hey, happy birthday. You live a long life. Thank you. No, 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 no. எனக்கு வேண்டாம். First birthday boyக்கு. அடப்பாவி டூப்பு மாமா, இதுதான் இன்டர்வியூவா? கோவால பிரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்து அமிச்சிட்டு ஊட்டிங் கேக்க இங்க வந்தா சிட்டில பிள்ளையார் மாதிரி பேசிட்டு பார்க்குக்கு வந்து கிருஷ்ணன் ஆயிட வேண்டியது. இதோ வரேன், ரெண்டுல ஒண்ணு கீச்சிடலாம். உங்க மாமா நம்மள இங்க பார்க்க கூடாது, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் அவரை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு சொல்றேன். எல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் சொல்றது கேளு. வேண்டாம். உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. வா, அமைதியா வா. அவங்க என்ன பேசுறாங்கன்னாவது கேட்கலாம். மாமா, எனக்கே துரோகமா? நாம அப்படி போவோம். எங்க? உன்னால அவர் தப்பிச்சாரு. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே ஓகே. உங்க ஆபீஸ் இருக்கும்ல, அங்க போங்க. சூப்பர் ஐடியா. அங்க என் மாமனுக்கு வேட்டு வைக்கிறேன். போங்கடா போங்க. போங்கடா போங்க போங்க. போட்டே போடா போ. நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுடி. ஓட்டுங்கடா, சீக்கிரம் ஓட்டுங்க. என்னடா ஓட்டுறீங்க? ஸ்பீடா போங்க, இன்னும் ஸ்பீடா போங்கடா. பொறுமையா தானே போறேன், ஏன் டென்ஷன் ஆகுற? போங்கடா, போயிட்டே இருங்க. எவன் தடுத்தாலும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. நான் இருக்கேன். டேய், 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 டேய். அம்மா. ஐயா என்னாச்சுங்கய்யா? பல்பு படார்னு வெடிச்சிருச்சுடா. வெல்கம். ஆபீஸ் எப்படி இருக்கு? வாவ், இதான் என்னோட ஆபீஸா? உன்னதா? நானே உனக்கு சொந்தங்கிறப்போ உன் சொந்தம் எனக்கு தானே சொந்தம். நாட்டி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கோவால இருந்து பொண்ணுங்களை அழைச்சிட்டு வரதே வேலையா வச்சிருக்காங்க போல இருக்கு. ஹாய் சந்தியா, போட்டோஸ்லாம் வந்துச்சா? ஹலோ மிஸ்டர் காமராஜ், எப்படி இருக்கீங்க? சுமாரா இருக்கேன். யாரு இது புது ஐட்டம்? Shut up. She's my love. She's my would be. மந்திரா, இவர்தான் மணி. இந்த ஆபீஸ்க்கு இவர்தான் டேமேஜ். சாரி, மேனேஜர். We have to send it by today evening. ரோசி, she is an international model, you know. இவனே பெரிய இன்டர்நேஷனல் கேடி. இவன் இன்ட்ரடியூஸ் பண்றானா நிச்சயமா இவனுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கல. ஹாய் காமராஜ், ஹாய் மந்த்ரா, ஹாய் அர்ச்சனா. டேய், கொஞ்சம் ரூமுக்கு வா, உங்களோட பர்சனலா பேசணும். அது நான் சொல்ல வேண்டிய டயலாக். நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நாங்க மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பாக்குறோம். சோ டேய், அந்த பொண்ணு கோவாக்கு அனுப்ப சொன்னா ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்க. நீ மட்டும் அர்ச்சனாவை கோவால இருந்து இங்க அழைச்சிட்டு வரலையா? அர்ச்சனா ஒரு கோவா இல்ல, பாண்டிச்சேரி. மந்திராக்கும் கோவா இல்ல, கடப்பா. என்னடா திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்க? அர்ச்சனோட டேலண்ட பார்த்தா நம்ம ஆபீஸ்லயே வேலை கொடுத்திருக்க. ஐயோ, வேலையும் கொடுத்துட்டியா? அது ஓகே. பர்த்டே பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னப்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னியே, மீட்டிங் சக்சஸா? கிராண்ட் சக்சஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா, நீயும் என் ரூட்டுக்கு வந்துட்ட. காதல்ல விழுறதுங்கிறது தப்பான விஷயமே இல்ல. இட்ஸ் குவைட் காமன். என்ன காதல்ல விழுந்த? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அப்படின்னா அர்ச்சனாவுக்கு கோவால பிரைஸ் கொடுத்த, ஆபீஸ்ல ஜாப் கொடுத்த, இன்னைக்கு டேட்டிங்ல சீச்சி மீட்டிங்ல கேக் கொடுத்த, இதெல்லாம் லவ் இல்லாம வேற என்ன மாமா? அப்போ பார்ட்டில கலந்துக்கிட்டா மட்டும் அது லவ் ஆயிடுமா? ஆக்சுவலா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஜஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கற. வை மாமா, எங்களை மேனேஜ் பண்றதுக்காக உன் லவ் டேமேஜ் பண்ணிக்கிற? மாமா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற மாமா. அந்த மந்திராவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கா. நீ அர்ஜென்ட்டா நம்ம பேரண்ட்ஸுக்கு அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீ அர்ச்சனா மேலயும் நான் மந்திரா மேலயும் லவ்ல இருக்கன்னு சொல்லிடு. டேய், எப்ப பார்த்தாலும் லவ் லவ்னு. அது தவிர வேற எதுவுமே தெரியாதா? விடப்படா. அது இல்ல மாமா. போடா வெளில. போ. லவ். மாமா, உண்மையா சொல்ற, நீ அந்த அர்ச்சனாவை லவ் பண்ற. ஆ